ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த அளவுக்கு ரீச் வரும்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ ரீச் வர 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 எல்லாருமே சிறுகடிக்க ஆசைன்னு சொல்லும்போது நம்பர் 1 சீரியலில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. முத்தலுக்கு ஃபஸ்ட்டு கமிட் ஆகும்போது முன்னாடி லைக் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லை. ஸோ நம்ம சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. 3:30 அப்படின்றதுனால நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் சிறுகடிக்க ஆசை வந்து 9:30 ஸ்லாட் ப்ரைம் டைமு குமரன் சாரோட சீரியலுங்கும் போது அது இத்தனோடு இருக்கிறத பார்த்து நானும் இப்படி இறக்கி விட மேம் இறக்கி விடாதீங்க அப்படி மறுபடி செட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா காரில் போகிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். ஒரு 2.5 days எடுத்தாங்க. அடிச்சு கொடுத்துட்டு போனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி டோரா புஜின் டோட்டலாக மாறினோன்னு ஓச்சு. இண்டஸ்ட்ரிக்கெலாம் வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு சீரியல் ஃபோட்டோஷூட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வீட்டில் வந்துட்டு வேண்டாம் மீடியா வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கோம், அதுக்குள்ளே வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. சொல்ல மாட்டாங்க, காலும் வராது, எதுவுமே வராது. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும், சரி நம்மளுக்கு நம்ம செலக்ட் ஆகல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரிஜெக்ஷன்ஸும் நல்லதுதான்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. நம்ம ஒன்று கத்துக்கிறோம். மோரோவர் நான் ரொம்ப ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். இல்லையா பரவாயில்ல. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் சிறுகடிக்க ஆசை. அண்ட் இப்போ அது டிஆர்பி ரேட்டிங்ஸ்லேயே வந்து நம்பர் 1ல இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் யூ பின் அ பார்ட் ஆஃப் திஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங்ல. எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. லைக் இந்த அளவுக்கு ரீச் வரும்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ ரீச் வர 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 எல்லாருமே சிறுகடிக்க ஆசைன்னு சொல்லும்போது நம்ம இப்போ வேறு செட்டுக்கு எங்கன்னா போனால் கூட நீ சிறுகடிக்க ஆசை பண்ணுறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிறுகடிக்க ஆசை செட்டை பற்றியோ இல்லை அதில் இருக்க டெக்னீஷியன்ஸ் பற்றியோ என்னென்ன பண்ணுவீங்கன்றதான் கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சரி நம்ம லைக் நம்பர் 1 சீரியலில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஹாப்பி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ முத்தழகு சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னி கேரக்டர் வந்துட்டு ரொம்ப லாங் பீரியடுக்கு வந்துட்டு லீடிங் கேரக்டர்னே சொல்லலாம் இல்லையா? அங்க கிடைக்காத அந்த ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு இங்க ஜீவாங்கிற கேரக்டர்ல பண்ணும்போது கிடைச்சு, இப்போ நீங்க வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு ஸ்கார்ஃப் போட்டு போற அளவுக்கு உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வச்சு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு இப்போ வந்துட்டு இருக்கு? லைக் முத்தலுக்கு ஃபஸ்ட்டு கமிட் ஆகும்போது முன்னாடி லைக் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லை. ஸோ நம்ம சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. அங்கே வந்து அது வந்து லைக் 3:30 அப்படின்றதுனால நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. லைக் அது 2வது எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குற டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து லைக் ஓகே ஒரு 1.5 years போக 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 அப்புறமா தான் ஓகே நீங்கள் முத்தலகில் வருவீங்களேன்னு ரொம்ப பொறுமையாக தான் ரெகக்னேஷன் கிடச்சிச்சு. ஆனால் சிறுகடிக்க ஆசை வந்து 9:30 ஸ்லாட் ப்ரைம் டைமு குமரன் சாரோட சீரியலுங்கும் போது ரொம்ப சீக்கிரமே ரெகக்னேஷன் கிடச்சிருச்சு. அண்ட் மோரோவர் லைக் என்னதான் சின்ன ரோலாக இருந்தாலும் அதோட இம்பார்ட்டன்ட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கேரக்டர் இது இப்படி வரும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்டெல்லாம் நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது லைக் டோட்டலாக அது அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி நீ சமமா அப்படின்ற மாதிரி ஒரு டேக் வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டருக்கு வந்து நெகட்டிவ் ரோல்லே ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சா, நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை அவ்வளோவா, பட் தென் நெகட்டிவ் ரோல் வருமா வராதா, நெகட்டிவிட்டியாகவே நம்ம ஸ்ப்ரெட் ஆகிடுவோமோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சா? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆடிஷன் போனப்போ வந்து எனக்கு கொடுத்த டயலாக் வந்துட்டு இந்த மாதிரி நீங்களும் மனோஜ்ன்ற பையனும் லிவ்வின்ல இருப்பீங்க, நீங்கள் இந்த மாதிரி நாடகம் ஆடுவீங்க அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு தெரியாது. லைக் நான் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் இருப்பேன், அதுக்கப்புறமா வேற ஒரு பேர் வருவாங்க, அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொன்னது என்னை கமிட் பண்ணும்போது சொன்னது ஹாஃபில் வருவீங்கம்மா, அப்புறம் பாதி நேரம் வரமாட்டீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஃப் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சரி பார்த்துக்கலான்னு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆடிஷன் அப்போ இந்த டயலாக்லாம் பேசுனதுக்கு என்னடா லிவ்வின்லாம் வருது என்ன சொல்லுவாங்க வீட்டில் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்து ட்ரையே பண்ணாமல் நம்மளா ஒன்றத்தை இது பண்ணிக்கிட்டு இது பண்ண வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போய் அது நல்லாவே ரீச் ஆனிச்சு. அது நல்ல வேலை நம்ம வேணான்னு சொல்லலைன்னு அதுக்கப்புறமா சந்தோஷப்பட்டேன். ஜீவா கேரக்டர் திருப்பி அந்த ஒரு இந்த கனடா ரிட்டன் அந்த இது வரும்போது விக்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் விக் யூஸ் பண்ணுமா அப்படின்றது அது எப்படி இருந்தது? எனக்கு ஆக்சுவலாக செம்ம பிளாங்காக இருந்தேன். நான் இப்போ பெங்களூரில் இருந்தேன். லைக் நம்மளுக்கு தெரியும்ல லைக் ஷெட்யூல் வந்து பிரேக் ஆகி தான் வரும்னு. சடனாக கால் வந்துச்சு, மறுபடியும் ஜீவா கேரக்டர் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுதுமா கனடாலேருந்து வர மாதிரி. ஓகே இப்போ இந்த டைம்னாக்கா டேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைக் அந்த கனடாலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஹேர் கலரிங் அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. பண்ணலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் சரிம்மா நாங்கள் பேசிட்டு மறுபடியும் கூப்பிட்றோன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹேர் கட் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. அப்போ முத்தழகும் போயிட்டு இருந்துச்சு, சின்ன மருமகளும் போயிட்டு இருந்துச்சு. ஹேர் கட் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நம்ம அப்போனா விக்கு அந்த மாதிரி எதனா பண்ணிக்கலாமா அப்படின்னாங்க. சரி எனக்கு என்னன்னா சரி ஹேர் கட் பண்ணல அது வரைக்கும் சந்தோஷம். சரி நார்மலாக ஏதாச்சும் கொடுப்பாங்க பார்த்துக்கலாம், எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு ஷார்ட்னு அவங்க சொல்லவே கிடையாது. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் அங்கே போனதுக்கப்புறம் 2 விக் இருந்துச்சு.
ஒண்ணு வந்து கொஞ்சம் பெருசு, இன்னொன்னு இந்த மாரி ஷார்ட்டு. இது என்னது இது இப்படி இருக்குது, இதுவே வைங்கன்னாக்கா, இல்ல இல்ல டைரக்டர் இதுதான் சொன்னாங்க. என்ன வச்சு செய்றீங்கல்ல அப்படின்னதுக்கு, இல்ல ஒருவேளை இல்ல அவங்க இதான் ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்களோ? அதான் எனக்கு புரியல. நான் ஏடி கிட்ட கேட்கும்போது, அ ஏடி பேரு அஸ்வினு. நான் "அஸ்வின் இதானே?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல, இல்ல மேம் இது" அப்படின்னா. அதுக்கப்புறம் என்னடா நீங்க வேணும்னே பண்றீங்க. சரி ஏதோ கொஞ்சம் அழகா இருக்கிற மாரி பண்ணுங்கடா. அத வச்சு நானும் அது இத்துணூண்டு இருக்கிறத பார்த்து நானும் இப்படி இறக்கி இறக்கி விடுறேன். மேம் இறக்கி விடாதீங்க அப்படி மறுபடி மறுபடியும் செட் பண்ணி விட்டு, அதுக்கப்புறமா சரி ஓகே முடிவு எடுத்துட்டீங்க. ஒரு 2 முடிச்சு நாள் தானே விட்டீங்க போங்க. முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாரி ஒரு 2 அந்த அந்த இது வந்து கார்ல போற சீக்வென்ஸ் ஒண்ணு இருக்கும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வென்ஸ் ஒண்ணு இருக்கும். ஒரு 2 1/2 டேஸ் எடுத்தாங்க. அதுவரைக்கும் கண்ண மூடி நடிச்சு குடுத்துட்டு போயிரணும் டக்குன்னு. அப்படி திருப்பி கூட பார்க்கக்கூடாதுன்ட்டு நடிச்சு குடுத்துட்டு போனா, அத ஃபோக்கஸ் பண்ணி டோரா புஜ்ஜின்னு டோட்டலா மாறுனோனே, "போச்சுடா" அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. அந்த மாரி மாறிடுச்சு. ஓகே. ம். உங்க கூட இருந்த அந்த கோ ஆக்டர்ஸ், மத்த க்ரூ மெம்பர்ஸ் அவங்க எல்லாமே கலாய்ச்சாங்களா உங்கள? ஆமா. பிரியா மீனா கேரக்டர் பண்றாங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, "ஹே என்ன டூட் இது? அப்படியே டோரா புஜ்ஜி மாரி ஆயிடுச்சு" அப்படின்னு அவ தான் ஃபர்ஸ்ட் சொன்னா. ஏன்னா, லைக் அப்போ எனக்கு காஸ்டியூமும் வந்து ஒரு மாரி பிங்க் கலர் கோட் ஷூட் அந்த மாரி தான் இருந்துச்சு. அத கரெக்ட்டா டோரா. பார்த்தோனே கரெக்ட்டா மேட்ச் ஆவுது அப்படின்னு. சரி இந்த புள்ள தான் சொல்லுது. கம்முனு இரு நீ டீசென்ட்டா டோரா புஜ்ஜின்னு சொல்ற. வெளியில கலாய்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் போக 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 லைக் இது நல்லா தான் இருக்குன்னு 4 பேர் சொன்னாங்க. சில பேர் சிரிச்சாங்க. நான் இல்ல எல்லாம் மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்கு. என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் போக போக சரி ஓகே. ஆக்டிங்ல இது எல்லாமே நம்ம ஒரே இப்படியே தான் இருக்கணும் அந்த மாரிலாம் இருக்க முடியாது. டிஃபரெண்ட் ரோல்ஸ், டிஃபரெண்ட் இந்த மாரி கெட்டப்லாம் இருக்க தானே செய்யும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த விக் உங்க செலவா? இல்லாட்டி இல்ல, இல்ல. கம்பெனில இருந்து புரொடக்ஷன் தான், குடுத்தாங்க. புரொடக்ஷன் தான். புரொடக்ஷன்ல இருந்து ஏன்னா குடுத்தாங்க. என்கிட்ட கேட்டுட்டு அடுத்த நாளே வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் கிட்ட சொல்ட்டாங்க. இந்த ம். மாதிரி ஜீவாக்கு வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் வந்து இந்த மாரி ஸ்டைல் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க புரொடக்ஷன் சைட்ல இருந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே. பை சான்ஸ் காஸ்ட் தெரியுமா? அந்த விக்கோட காஸ்ட் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நோ ஐடியா. எனக்கு அத ஓகே. பத்தியே தெரிஞ்சுக்க வேண்டாம். அந்த மாரி இருந்துச்சு டோட்டலா. ஓகே. ஓகே. அத 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 வச்சுட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? இத அவுத்தா போதும். நான் அப்ப கூட என்னன்னா, செட்ல வந்துட்டு அது போட்டுட்டேலாம் இல்ல. எப்ப எனக்கு ஷார்ட் இருக்கோ அப்ப மட்டும் வைங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா என் ஹேர்லயே இருக்கேன். எனக்கு அத வச்சுட்டு இருக்க எனக்கு பிடிக்கல. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஓகே. இப்போ வந்து அந்த விக்லாம் எடுத்துட்டு உங்க நார்மல் ஹேர் வச்சே வந்துட்டு ம். போயிட்டு இருக்கீங்க இல்லையா? ம். அந்த விக் எடுத்தோனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்பா இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த விக் வச்சு நான் வராதுடா அந்த மாரி மறுபடியும் இருந்ததா? மறுபடியும் எனக்கு கூப்பிடும்போதுமே, நான் விஜய் அவார்ட்ஸ் போனப்பயும் சரி, அப்போலாம் சிறகடிக்க ஆசை டீமோட தான் உட்காந்துட்டு இருந்தோம். அப்பயும் நான் குமரன் சார் கிட்ட போய், "சார் நீங்க மறுபடியும் என்ன கூப்பிடும்போது நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா எனக்கு அந்த விக்க மட்டும் எடுத்து விட்டுருங்க" அப்படின்னு லைட்டா போய் இது பண்ணிட்டு, சார் இப்படி பார்த்துட்டு, அப்படின்ட்டு இருந்தாங்க. நம்ம அப்பைக்கப்ப சொல்லி விட்டுறலாம். இந்த மாரி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் வந்து ஃபோன் பண்ண உடனே மேனேஜர் கிட்டயும் நான் தான் சொன்னேன். "சார் என்ன வேணா காஸ்டியூம் எந்த வேணா சொல்லுங்க. ஆனா அந்த விக் மட்டும் வேண்டாம். முடி வளர்ந்துருச்சுன்னு எதனா ஒண்ணு இது பண்ணுங்கன்னு." அப்புறம் மறுபடியும் ஏடி ஃபோன் பண்ணும்போது, "இல்ல, இல்ல உங்களுக்கு விக்லாம் இல்ல. நீங்க உங்க நார்மல் ஹேர்லயே வச்சுக்கோங்க." அப்பாடா! அப்படி இருந்துச்சு எனக்கு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மல்டிபிள் சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ம். அப்போ வந்துட்டு டைம் எப்படி பத்துது உங்களுக்கு? இல்ல. என்னன்னா, இப்போ நம்ப 3 சீரியலுமே 1 to 15 ஷெட்யூல்லயே இருக்குன்னாக்கா, அப்போ நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு ஷெட்யூல் இருக்கிறது வந்து 1 to 15 இருக்குன்னா, அதுல ஏதாச்சும் 2 டேஸ் தான் ஒரு சீரியல் இருக்கும். இன்னொரு சீரியல் 15 to 30ல அந்த 15 to 20க்குள்ள இருக்கும். இன்னொன்னு வந்து 25 to 30க்குள்ள இருக்கும். ஸோ ஒரு 3 நாள், 4 நாள் அப்படிதான் இருக்கிறதுனால ஃபுல்லாமே மேட்ச் ஆயிடுது. அப்படி இஃப் சப்போஸ் கிளாஷ் ஆச்சுன்னா, அவங்க மேனேஜர்ஸ்குள்ளயே பேசிப்பாங்க. இந்த மாரி ஓகே. இன்னைக்கு நாங்க டேட் குடுக்குறோம். நீங்க இந்த டேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்துட்டு, ச்சே! இதுல இந்த ரோல் நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே! அந்த மாரி ஏதாவது நெனச்சு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? அது வந்து லைக் நான் இண்டஸ்ட்ரிக்குலாம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு சீரியல். ம். அதாவது 2016ல நான் காலேஜ் முடிச்சுட்டு, அப்போ வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு சீரியலுக்குள்ள நுழையும்போது, ஃபோட்டோ ஷூட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வீட்ல வந்துட்டு வேண்டாம், மீடியா வேண்டாம் அப்டின்ட்டாங்க. இவ்ளோ நாளா இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கோம். அதுக்குள்ள வேலைய பாரு அப்டின்ட்டாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நானு. சரி ஓகே அப்டின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த அந்த ரோல் வந்து ஹிட் ஆகறத பத்தி அப்ப நம்ம வந்து நம்மளுக்குள்ள ஒரு இது இருக்கும்ல, ச்சே இந்த இடத்துல நம்ம இருந்திருக்கணும். நான் மிஸ் இருக்க வேண்டிய ஆயிடுச்சுன்னு. இடம் அது அந்த அத மாதிரி. நான் புலம்பிட்டே இருப்பேன் வீட்ல. எல்லாம் உங்கனால தான், உங்கனால தான், உங்கனால தான். நம்ம வந்து ஒரு ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கும், 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில வரதுக்கும், அந்த 4 இயர்ஸ்ல எவ்வளோ குரோத் இருக்கும். அந்த குரோத் இப்ப மிஸ் ஆயிடுச்சுல்ல. அது வந்து நான் வந்து புலம்பிட்டே இருப்பேன். ஸோ அது ஒரு விஷயம் நான் ரெக்ரெட் பண்றது. ஓகே. இப்போ வேற ஏதாவது இப்ப நெறைய ம், சீரியல்ஸ் வந்துட்டு ம், போயிட்டுருக்கு. விஜய் டிவியே நம்ம எடுத்துக்கலாமே! ம், அதுலயுமே நெறைய சீரியல்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா? ம். ஏதாவது ஒரு சீரியல்ல இந்த கேரக்டர் நான் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? அப்படி எனக்கு எதுவும் தோணுனதில்ல. சரி நம்மளுக்கு ஆடிஷன் வரும்போது, அ இந்தந்த கேரக்டருக்கு இந்தந்த இதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி தானே இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி நான் எதுவும் ஃபீல் பண்ணது இல்ல கிடையாது. நீங்க ஆடிஷன் போனத நான் கேட்கல. நான் என்ன கேட்டேன்னா, நார்மலா. இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? ம், பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். ம்.
இல்ல நான் நினைச்சிருந்தா இந்த மாதிரி இருந்திருக்கும்ல அந்த மாதிரி. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்துட்டு இந்த 3 இப்போ ஈவன் சிறகடிக்க ஆசையா கூட இருக்கட்டும். அந்த 3 மருமகள்க அந்த மாரி எதிர்நீச்சல் அந்த மாரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி அந்த 3ல ஒண்ணா இருக்கக்கூடாதா? அந்த மாரிலாம் நெனச்சிருக்கேன் நானு. ஓகே. இப்போ நம்போ பண்றது எல்லாமே வந்துட்டு எதர் நம்ம கேமியோவா பண்றோம். இல்ல ரொம்ப ஷார்ட் டைம் ரோலா இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டா அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ரோலா லைக் நாட் ஈவன் மெயின் லீட் அந்த மாரி கூட கிடையாது. ஒரு 3 லீட்ஸ் இருக்காங்கன்னா, அதுல ஒன் ஆஃப் த லீட் அந்த மாதிரி. வீட்ல எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? வீட்ல கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து ஸ்டார்ட்டிங் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்குள்ள வேல பாரு அப்டின்னாங்க. நானும் ரொம்ப போராடி பார்த்தேன். முடியவே முடியாது. இவங்க என்ன சொல்வாங்க, அவங்க என்ன சொல்வாங்களே நீங்க என்ன சொல்றீங்க? அத முதல்ல சொல்லுங்கன்னா, முடியவே முடியாதுட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த ரோல் மிஸ் ஆனதுலருந்து நான் புலம்பிட்டே இருப்பேன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டே இருந்துச்சு. பட் அப்ப நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன் பெங்களூர்ல. வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போதும் லைக் அப்பைக்கப்போ சரி நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருக்க மெச்சூரிட்டிக்கும் ஒரு 2 இயர்ஸ் நம்ம ஒர்க் லைஃப்ல போயிட்டு அதுக்கப்புறம் இருக்க மெச்சூரிட்டிக்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. நம்ம அப்போ ஒண்ணுமே தெரியாம இருந்தோம். இப்போ 4 இது தெரியுது அப்படிங்கும்போது சரி இதெல்லாம் தான் நம்ம அப்பா அம்மா பயந்துருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அது கரெக்ட் தான். சரி இப்போ நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் குடுத்துட்டு அவங்கள புரிய வச்சுட்டு போணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் உட்கார வச்சு பேசினேன் நானு. பேசினதுக்கப்புறம் அவங்க என்ன நெனச்சாங்க, மேபி நான் மறந்துருவேன். இது 2 நாள் போனதுக்கு அப்புறமா 2 வருஷம் போனதுக்கு அப்புறமா சரி அதெல்லாம் வேண்டான்னு மறந்துருவேன்னு நெனச்சாங்க. பட் எனக்குள்ள வந்துட்டு எனக்கு போயே ஆவணும், போயே ஆவணும்னு அது இருந்துட்டே இருந்ததுனால, மறுபடியும் நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதுக்குள்ள போற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம போலயேன்னு அது மட்டும் தான் எனக்கு இருக்கும். நான் போயே ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம், சரி இவ்ளோ தூரம் சொல்றாளே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, "சரி நீ போ. லைக் ஒரு 1 இயர் பாரு. செட் ஆச்சுன்னா ஃபைன். நாங்களும் சப்போர்ட் பண்றோம். இல்லையா வந்துரணும். எதுவுமே பேசக்கூடாது." சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்தோனே அம்மாவும் எப்பவுமே கூட வருவாங்க. கூட வந்துட்டு லைக் என்ன சொல்றது? செட்லயே அம்மா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க எல்லார் கூடயும். அண்ட் நான் போறேனோ இல்லையோ, "அம்மா வரலையா?" அப்படிதான் கேட்பாங்க. நம்ம அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் நம்ம அம்மாங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஆயிட்டு நம்மள மறந்துருவாங்க அண்ட் கடைசில. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் யூடியூப் சேனல் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகே. அவங்க வந்து அதுக்காக புதுசு புதுசா ஏதாச்சும் ஸ்வீட்டு அது இதுன்னு பண்ணுவாங்க. அத வேற கொண்டு போய் குடுப்பாங்களா, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. "அம்மா இன்னைக்கு என்ன பண்ணாங்க? அம்மா என்ன டிஷ் பண்ணாங்க? அத எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா க்ளோஸ் ஆயாச்சு. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலியாவே ஆனதுக்கப்புறம் அம்மாவே வந்து அப்பா கிட்ட சொன்னாங்க. "ச்சீ நம்ம தான் தேவையில்லாம பயந்தோம். அதுங்க ஒரு குடும்பம் மாரி ஜாலியா இருக்குதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த புரிய வைக்கிறதுக்கு நம்ம படுற ரொம்ப பாடு இருக்கே. கஷ்டம். நான் சொன்னேனே கேட்டியா? என்ன போட்டு படாத பாடுபடுத்துனியே அப்படிதான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ். ம். இது வந்துட்டு நம்ம லைஃப்ல எல்லாருமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான். ம். நீங்க வந்து ஆடிஷன் போறீங்க. போயிட்டு அங்க நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன்னு நெனைப்பீங்க. பட் தென் யூ கெட் ரிஜெக்டட். ம். ஏதாவது 1, 2 ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ம். அந்த நீங்க ரிஜெக்ட் ஆயிட்டீங்கன்னு எப்படி உங்கள்ட்ட சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. காலும் வராது. எதுவுமே வராது. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு அதிலேயே நம்ம புரிஞ்சுக்கணும். சரி நம்ம செலக்ட் ஆகல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஆஃப் த ஆடிஷன்லாம் நம்ம போயிட்டு வந்துட்டு அத மட்டுமே நெனச்சுக்கிட்டு என்னாச்சுன்னு அத மட்டுமே யோசிச்சுட்டு இருப்போம். பட் நெறைய ஆடிஷன்ஸ் குடுக்க ஓகே. செலக்ட் ஆனா அவங்களே கால் பண்ணுவாங்க. இல்லன்னா நம்மளே புரிஞ்சுக்கிட்டு டீசென்ட்டா ஓகே. போயிரணும். அந்த மாரி. ஸோ ஸ்டார்ட்டிங்லலாம் நம்ம செலக்ட் ஆயிடுவோம்னு ஒரு ஹோப்ல இருந்துட்டு செலக்ட் ஆகலையா? ஐய்யய்யோ! என்னடா செலக்ட் ஆகலையே! அப்படின்னு சொல்லிட்டு அதையே நெனச்சுட்டு இருப்போம். அப்புறம் இது என்ன பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான். அந்த ஓகே. மாதிரி. ஸ்டார்ட்டிங்ல அங்கிருந்து கால் வரல, இல்லாட்டி ம். எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்ல ம். அப்படின்றப்போ, நீங்களா கால் பண்ணி கேட்டுருக்கீங்களா? ம். ஏன்னா லைக் ஒரு 2019 நெனைக்கிறேன். அப்ப மௌனராகம் 2 வந்துட்டு ஆடிஷன் நாங்க எங்க திருவனந்தபுரமுக்கு போனோம். அங்க போய் லைக் ஃபுல்லா 12 ஹார்ஸ் கார்லயே டிராவல் பண்ணி போய் அதுல 2 லீட்ஸ் இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுங்களுக்கு 2 லீட்ஸ் வந்துட்டு நானும் இன்னொரு பொண்ணும் செலக்ட் ஆயிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் நாங்க வந்து கால் பண்ணிட்டே இருக்கேன் அந்த என்ன சொல்ல அந்த சீரியலோட ஈபிக்கு. ம். அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, "இந்த மாதிரி போயிட்டுருக்கு. டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அ அப்பலாம் எங்களுக்கு வந்து ஏஜ் ஒரு 23, 24 அந்த மாரி இருக்கும். அப்புறம் ஆல் ஆஃப் த சடன் அவங்க சொல்ட்டாங்க, "இல்ல ஆக்சுவலா கொஞ்சம் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப பார்க்கறது வந்து 18 அந்த ஏஜ் கேட்டகரில பார்த்துட்டுருக்காங்க." அப்படிங்கும்போது, அடடா! அப்படின்ற மாரி சரி கை கெட்டி வாய் கெட்டாம போயிடுச்சுன்ற மாரி இருந்துச்சு. ஸோ ஓகே. அப்போலாம் கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளே இனிமேட்லாம் இப்படி கேட்டு அசிங்கப்பட வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி. ஓகே.
அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண ரிஜெக்ஷன்ஸ்ல இருந்து எப்படி நீங்க கோப் அப் பண்ணீங்க? இல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரிஜெக்ஷன்ஸும் நல்லதுதான்ற மாரி தெரிஞ்சுச்சு. ஏன்னா ரிஜெக்ட் ஆன ப்ராஜெக்ட் மூலியமா நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் நெறையா கெடைக்கும். அண்ட் இது இல்லன்னா என்னம்மா இன்னொன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடிஷன் அப்பயும் நம்ம ஒண்ணு கத்துக்குறோம். அது மட்டும் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. அண்ட் மோரோவர் நான் ரொம்ப ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். சரி இது நமக்கு இருக்குன்ட்டு இருந்தா கண்டிப்பா இருக்கும். இல்லையா பரவால்ல. இது மூலியமா நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அத வச்சு இது எதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணாங்களோ, அத நம்ம பிளஸ் ஆக்கி அடுத்த இதுல காமிச்சா நம்ம செலக்ட் ஆக போறோம். அவ்வளோதான். என்னைக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ச்சே நல்ல ஒரு 35, 40K சம்பளம் ம். இருந்திருக்கும் இல்லையா? இருக்கும். அவ்ளோ சம்பளம் வாங்கிட்டு ம். ஸ்டார்ட்டிங்ல இங்க வந்ததுக்கப்புறம் என்ன ம். ஒரு 10K, 15K அந்த மாதிரி இருக்குமா? ம். ம். ஸோ அப்படி ஒரு பயங்கர சேலரி டிஃபரன்ஸ் வந்துட்டு நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. யோசிச்சிருக்கீங்களா? பேசாம நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம். ஏங்க வந்தோம் அப்படிலாம் தோணியிருக்கா? இல்லவே கிடையாது. கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபேமிலி பொறுத்தவரைக்கும் லைக் நாங்க வெல் செட்டில்டு தான். ஸோ ஃபேமிலி வந்துட்டு நான் சொன்னேன்ல, நீ போனாலும் ஓகே, போகலைனாலும் ஓகேன்ற அந்த மாரி தான். எனக்கு என்னன்னா, எனக்கு போயே ஆகணும். அது எவ்வளோ சேலரி இருந்தாலும் சரி. அது எனக்கு புடிச்சிருக்கு. அத நான் பண்ணணும். அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான். ஸோ அது எவ்வளோ கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டோட தான் வந்தேன் நானு. ஸோ காச பத்தி நான் யோசிக்கவே இல்ல. ஓகே. பார்த்துக்கலாம் அவ்வளோதான். எவ்வளோ கம்மியா வந்தாலும் ஃபைன். எனக்கு புடிச்ச வேலைய நான் பண்றேன். ஐ அம் ஹேப்பி. அது மட்டும் தான். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி 15 டேஸ் ஷூட் இருக்கும். அதுல வந்துட்டு இங்க நான் வந்துட்டு இந்த சீரியல்ஸ்க்கு போவேன் அப்படின்னு. இப்போ 15 டேஸ் நீங்க ஷூட் போயிட்டீங்கன்னா மீதி 15 டேஸ் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த 15 டேஸ் என்ன பண்ணுவீங்க?